Ram Ram, Mookasaram, shloka number 11. This is the 98th shloka of Arya Shatakam from Mooka Panchashati. Antarapi bahirapi tvam jantutateranta kanta kritahante chintita santanavatam santatamapi tantanishi mahimanam. Antaha api bahihi api tvam jantutatehe antaka antakrit ahante antakantakritahante chintita santanavatam santatam api tantanishi mahimanam. Ambal is all pervading, Ambika is all pervading அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. பார்ப்போம். அந்தஹ அபி பஹிஹி அபி துவம், உள்ளியும் நீ தான் இருக்க, வெளியிலையும் நீ தான் இருக்க. The api there emphasizes that you are inside, you are the one who is inside all the jivatmas, you are what we see outside also அப்படிங்கிறது. ஜந்து ததேஹே அப்படின்னாக்கா ஜீவ சமூகம், ஜீவாத்மா சமூகம், ஜீவ ராஷி சொல்கிறோம்ல, ராஷினாலும் ஒரு சமூகம். அதனால் அந்த ஜீவ சமூகம் சகல பிராணிகளுக்கும் அந்தரபி பகிரபி, சகல பிராணிகளுக்கும் உள்ளிலும் வெளியிலும் இருப்பவள் இல்லையா. துவம்னாக்கா ரெஃபரிங் டு காமாட்சி அண்ட் சேயிங் யூ ஆர் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆல் த ஜீவராசி சமூகம், யூ ஆர் ஆல் பர்வேடிங் அப்படிங்கிறது. நமக்கு மட்டுமா, ஃபார் அஸ் ஒன்லி ஷீ இஸ் லைக் தட், இன்சைட் ஆல் ஜீவராஷிஸ் அண்ட் அவுட் சைட் நோ. அந்தக அந்தகிருத் அஹந்தே. In another shloka also we saw she is the ahammati of Shiva அப்படிங்கிறது. இந்த அந்தக அப்படின்னாக்கா என்ன, அந்தம் கரோதி இதி, one who brings our end அப்படின்னாக்கா one who puts an end to our life. Who is that? Yama. அந்த யமனுக்கே, for that Yama itself, அந்தகிருத், he brought an end. This is referring to Markandeya, and the story of Markandeya where the boy goes and hugs the Shivalingam and Yama comes to take his life, but he puts his pasha around the lingam also, and how Shiva brought an end to Yama himself, referring to Shiva as one who brought an end to the one who brings an end to everyone. Adha inga solra. Antaka antakritu, one who brings end to Yama, that is Shiva, and the Shivanudaya, that Shiva's ahante, ஹே சிவஸ் அகங்கார அப்படின்னு கூப்பிடுறா. அதாவது அகங்காரங்கிறது நம்ம ஏற்கனவே அகம்மதின்னு பார்த்துருந்தோம் இல்லையா, த ஐ ஃபீலிங்கை ஷி பிரிங்ஸ் டு சிவா, ஒன்லி தென் சிருஷ்டி வில் ஹேப்பன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அட்ரஸிங் தேவி ஆஸ் த பராஹந்தா ஆஃப் பரமசிவா. அந்த சிவன் எப்படிப்பட்டவர்? ஹவு இஸ் தட் சிவா? ஹீ இஸ் த ஒன் ஹூ brought an end to the one who ends the lives of all ஜீவாத்மாஸ். That's why Shiva also gets the nama Mrityunjaya அப்படிங்கிறது இல்லையா. அதனால அப்படின்னு அட்ரஸிங் தேவி லைக் தட், ஹே அந்தக அந்தகிருத்து அஹந்தே, ஒன் ஹூ இஸ் த சுப்ரீம் அகங்கார ஆஃப் தட் சிவா, யூ ஆர் இன்சைட் அண்ட் அவுட் சைட். துவம் ஜந்து ததேஹே அந்தரபி பஹிரபி, யூ ஆர் இன்சைட் அண்ட் அவுட் சைட் all of the jivatmas, you are all pervading. In the Devi being the parahanta ahammatihi of Shiva, we will see a little bit more on it, but first we will finish the meaning of this shloka. Chintita, second padam, chintita santanavatam santatamapi tantanishi mahimanam. நீ என்ன பண்ற? அப்படிப்பட்ட such a Devi she is who is all pervading. What does she do? சிந்தித்த சந்தானவதாம், இடைவிடாத பிரேக்கே இல்லாமல் தியானம் பண்ணுறவாளுக்கு, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு சந்தானவதாம்னு ஏன் அங்கே பதம் போட்டிருக்கார் அப்படின்னாக்கா, சி ஆஃப் ஸ்ப்ரிங் சொல்கிறோம், சந்தானனாக்கா ஆஃப் ஸ்ப்ரிங், தட் மீன்ஸ் த கண்டினியூட்டி ஆஃப் அ பரம்பரா ஆர் அ வம்ஷா. ஸோ இன் ஆர்டர் டு டினோட் தட் கண்டினியூஸ்லி தே ஆர் மெடிடேட்டிங், ஒரு இடைவிடாத, without any break, nityam they are doing dhyanam on Devi. For such bhaktas, what does Devi do? Santatam api, always. What do you do? Mahimanam tantanishi. ஆத்ம ஞானத்தை நீ இன்க்ரீஸ் பண்ற அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு. the more they meditate, the more you increase the ஆத்ம ஞானம் of such bhaktas who do dhyanam on you nityam. இடைவிடாம they are doing dhyanam continuously, they are meditating on you. For such bhaktas you always increase their ஆத்ம ஞானம். So she increasingly provides the glory of ஆத்ம ஞான. அதை தான் இங்கே மஹிமானம் தந்தனீஷி அப்படின்னு கொடுத்துருக்கார். ரைட், திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஸ்லோகா. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்க்க வேண்டிய விஷயம் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், இந்த when they say she is the ahanta
ஆர் த அகம்மதி பராஹந்தா அப்படிங்கிறதெல்லாம் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். Now, in Sri Vidya Sampradayam, avaluடைய சித்தாந்தம், according to their சித்தாந்தம், Shivashakti Sammelana Rupam is seen as Parabrahmam. Shivashakti Aikyam is seen as Parabrahmam. அதுதான் we see in Lalita Sahasranama as Shivashakti Aikya Rupini ன்னு பார்க்கணும் இல்ல, Shivashakti Aikya Rupam அப்படிங்கிறது. இதை தான் they see as, according to their சித்தாந்தம், they see Shivashakti Aikyam as Parabrahmam. And Shiva is not separate from Shakti and vice versa. And இது கூட we hear, right? Shivanindri Shakti illai, Shakti indri Shivan illai. அதான் they are not separate from each other. Now, such a Devi, such a Shakti or Ambika, when she is along with Shiva, she is called, they call her as Prakasha Vimarsha Samarasya Rupini அப்படின்னு. இப்போ என்ன, what that means is, so we've already seen that they are inseparable ன்னு பார்த்துட்டோம். அதான் சிவசக்தி ஐக்கியம் அந்த ரூபம்னு பார்த்தா, அதில் Shiva part is called, in that ஐக்கியம், Shiva is called Prakasha and Devi is Vimarsha. So, we are trying to understand the concept of Prakasha and Vimarsha. In that Shiva Shakti Aikyam, Shiva is called Prakasha and Devi is Vimarsha. First we will understand what is Prakasha Shiva. Shivan வந்து ஃபுல்லாக சுத்த சைத்தன்யத்தில் இருக்கார். சுத்த சைத்தன்யம் மீன்ஸ் நோ ஸ்புரணம் ஆர் எனி ஃபீலிங், அதாவது உணர்ச்சியோ ஒரு அசைவோ எதுவுமே கிடையாது அந்த நிலையில். இதர வஸ்து, அவுட்சைடு வஸ்துவோட எந்த சம்பந்தம், he doesn't have anything. சுத்த சைத்தன்யம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், a yogi in his samadhi state. So a yogi in his samadhi state loses all the ahankara. ஒரு merged state, that is. Shiva is like that. அதுதான் பிரகாஷ சிவா. Where there is no உணர்ச்சி, அசைவு, ஒரு ஸ்புரணம், there is no ஸ்புரணம் or any movement. Now, in this பிரகாஷ சுத்த சைத்தன்ய Shiva, Ambika, she causes a ஸ்புரணம். This Purana Shakti in Shiva, Prakasha Shivan pathonla, this Purana Shakti in that Shuddha Chaitanya Shiva is what we call as Vimarsha Shakti. Because it is Devi who causes that Spuranam. Modala Chalaname illamar, there was no Chalanam. She causes Spuranam. From that Spuranam what happens? Panchakrityam ஆரம்பிக்கிறது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம் ஆரம்பிக்கிறது. அண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ் பர்டிகுலர் திங் ஐ எம் டேக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் த லலிதா சஹஸ்ரநாமா. எது விமர்ஷ ரூபிணி வித்யா அப்படின்னு வருது இல்லையா, வாட் இட், அதாவது நம்ம தமிழில் சொல்லுவோம் தெரியுமா, விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு. அப்படின்னா என்ன விமர்சனம் பண்ணுறதுன்னாக்கா, ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு வஸ்துவை பற்றி எக்ஸ்பிளைனிங் அ வஸ்து. பட் இஃப் வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன் அபவுட் தட் பர்டிகுலர் வஸ்து, வி ஹேவ் டு ஹேவ் நாலேஜ் அபவுட் தட் வஸ்து இல்லையா. ஸோ அதனால தான் we don't have knowledge about that Parabrahmam. So Ambika is being that Vimarsha Rupini and explaining that Parabrahmam to us. That is why the immediate nama Vimarsha Rupini Vidyana vardu. See, Dvaita Bhavam is because of Avidya Maya. She, Devi, explains that Parabrahmam to us. So she is Vidya. Now let's come back to this shloka. Inga she is called Ahanta of Shiva nu paakrom illaya. What does that mean? Now Shiva in his Shuddha Chaitanyam has no Spuranam nu paathom. No Chalanam, no Spuranam, nothing. Kamakshi Devi introduces Ahanta to Shiva. She causes a Spuranam in him. அதுதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ ந கலு குஷல ஸ்பந்தித்துமப்பி. சிவா அதர்வைஸ் கேனாட் பை ஹிம்செல்ஃப், ஒரு சலனம் கூட அவரால் பண்ண முடியாது. சக்தி இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு ஆட்டம் கூட ஹீ கேனாட் மூவ் வித்தவுட் சக்தி. அதை தான் அங்கே சொல்கிறோம். ஸோ காமாட்சி தேவி இன்ட்ரடியூசஸ் பராஹந்தா இன் டு சிவா அண்ட் ப்ராம்ப்ட்ஸ் ஹிம் ஸோ தட் ஹீ கேன் கேரி அவுட் த process of creation, srishti sthiti அப்படின்னு process as prakasha he can carry out. Adha, that is what they are trying to explain when they say ahanta of Shiva, parahanta of Shiva, ahammatihi of Shiva அப்படிங்கறதெல்லாம். that is what the meaning is. இதில் பியூட்டி என்னன்னாக்கா, நான் வந்து வேற கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். I was teaching Saundaralahari and I had prepared notes for recording this particular shloka of Mookasaram. அன்னைக்கு கிளாஸில், Saundaralahari கிளாஸில் 67th ஸ்லோகா வாஸ் த கிளாஸ் அன்னைக்கு. அது எக்ஸ்பிளனேஷன் ஆன் திஸ் என்னது பிரகாஷ விமர்ஷ அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ அம்பாள் வந்து இதையும் சேர்த்துக்கோ உன்னோட நோட்ஸில் அப்படிங்கிறதுனால ஷீ சேயிங் இன்க்ளூட் திஸ் ஸ்லோகா ஆல்சோ வென் யூ ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி
That day the class started with 67th shloka of Saundara Lahari, which is Karagrena sprishtam tuhina girina vatsalataya girisheno dastam muhuradharapana kulataya karagrahyam shambhor mukhamukura vrintam girisute kathankaram brumah tava chubukamaupamya rahitam. Adi Shankara says, hey girisute, மலை மகளே, என்னன்னு நான் சொல்லுவேன். அதாவது அம்பிகாஸ் சின் சுபுக்கம் சிபுக்கம் அப்படின்னாக்கா சின் பிரதேசம், அந்த சுபுக்க பிரதேசம் வர்ணனம் இஸ் கோயிங் ஆன். அப்பா வந்து ஹிமவான் இஸ் ஹோல்டிங் தட் சுபுக்கம் சின் ஆசையா, அப்பா அண்ட் டாட்டர் அப்படின்னாக்கா குழந்தைய ஆசையா நம்ம கொஞ்ச மாட்டோமா, அந்த மாதிரி ஹீ இஸ் ஹோல்டிங், ஹீ இஸ் டூயிங் ஸ்பர்ஷனம் ஆஃப் தட் ரீஜன் பிகாஸ் வாத்சல்ய பாவம். அப்பா இஸ் ஹோல்டிங் அவுட் ஆஃப் அஃபெக்ஷன். கிரீஷேன அவர் என்ன பண்ணுறார், நம்ம தலைவர் சிவன் எப்படி பிடிச்சிக்கிறார் அப்படின்னாக்கா, அவர் வந்து அதரபானம் பண்ணணும் அப்படிங்கிறத. அதரா மீன்ஸ் லோவர் லிப். இன் ஆர்டர் டு என்ஜாய் ஹர் லோவர் லிப் ஹீ இஸ் ஹோல்டிங் தட் சின், அந்த சுபுக்க பிரதேசத்தை பிடிச்சுட்டு இருக்கார். சின் ரீஜனை ஹீ இஸ் ஹோல்டிங். அதாவது we have to imagine this. Devi is in the front, Shiva is at the back. Shiva is holding her Chubuka Pradesham and slowly trying to turn her face towards him so that he can do the Adharapanam. So when Shiva is holding the Chubuka region and trying to move Ambika's face towards him to do the Adharapanam, that Chubuka region is like a handheld mirror mari irukku. Ambika's mukham is the mirror and that chin region is like the handle part of the mirror. அப்படி திருப்புறாராம் அவர் பக்கம். அதை தான் இங்கே why I came to share this shloka is Parashambhu in his Prakasha aspect is reflected on the Vimarsha aspect when the desire to create arises. அப்படிங்கிறது தான். This serves as the source. From here proceeds the ideas of aham, idam அப்படிங்கிறது. And இதோட என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னாக்கா, what should be added along with this அப்படின்னாக்கா, this divine Shringara will help us get out of Laukika Shringaramnu நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதை தான் சரி, அதனால அம்பாள் வந்து இதையும் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு அவளே வந்து கொடுத்ததுனால I added this also. Now we will see this shloka. Antarapi bahirapi tvam jantu tateranta kanta kritahante chintita santanavatam santatamapi tantanishi mahimanam. Ram Ram Ram.